அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை அல்ல, எங்களுக்கு கிடைப்பது வெறும் 2 பத்திரிகைகள் தான் இலவசமாக அல்லது இந்த பத்திரிகைகளை நடத்தும் நிறுவனங்களால் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் கொழும்பில் கிட்டத்தட்ட 4 தமிழ் பத்திரிகைகள் வெளியாகின்றது. கொழும்பில் அதில் தினகரன், வீரகேசரி, தினக்குரல் மற்றும் தமிழன் ஆகிய பத்திரிகைகள். இந்த தினக்குரல் மற்றும் தமிழன் ஆகிய பத்திரிகைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்களிடம் கேட்பதற்கு கூறுகிறார்கள், வேண்டுமென்றால் கடையில் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், எங்களால் அனுப்ப முடியாது, கடையில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. அதே நேரம் இந்த தமிழன் பத்திரிகையை அச்சடிக்கும் அதே நிறுவனத்தால் அருண என்ற ஒரு சிங்கள பத்திரிகை அச்சிடப்படுகின்றது. அந்த பத்திரிகை எங்களுடைய சகோதர சியத்த டிவி காலை பத்திரிகை நிகழ்ச்சிக்கு கிடைக்கிறது. ஆனால் தமிழர் எங்களுக்கு அல்லது ஸ்டார் தமிழ் பத்திரிகை கண்ணோட்டம் அல்லது ஸ்டார் தமிழ் நம் நாடு நிகழ்ச்சிக்கு அந்த தமிழன் பத்திரிகை கிடைப்பதில்லை. இனி பத்திரிகையை கடைக்கு சென்று வாங்கவும் இந்த மாதிரி நேரங்களில் முடியாது. காரணம், எந்த பத்திரிகை கடையும் இந்த நேரத்தில் திறந்திருக்க மாட்டாது. சரி, இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகைகளை காலை நேரத்தில் உங்களுக்கு தருவதில் இருக்கக்கூடிய சிரமம். இருந்தாலும் நாங்கள் காலகாலமாக மக்களுக்கு செய்திகளை 90 ஆண்டுகளுக்கு அதிகமான காலம் மக்களுக்காக செய்திகளை வழங்கி வரும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கட்டாய உடல் தகன கொள்கைக்கு மன்னிப்பு கோரும் அரசாங்கம். அலி சப்ரி ஜீவன் விஜயதாச சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம். COVID-19 பெருந்தொற்று காலத்தில் இலங்கையில் வலுவாக்கம் செய்யப்பட்ட கட்டாய உடற்தகன கொள்கைக்கு மன்னிப்பு கோரல் தொடர்பில் அமைச்சர்களான விஜயதாச ராஜபக்ச, அலி சப்ரி மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்தோடு மத சடங்குகளுக்கு அமைய பூத உடல்கள் நல்லடக்கம் மற்றும் தகனம் செய்தல் தொடர்பான உத்தேச சட்டமூலத்தை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. COVID-19 பெருந்தொற்று காலப்பகுதியில் சிகிச்சை முகாமைத்துவம் தொடர்பாக சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்ட வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டவாறு வைரஸ் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தவர்களின் பூத உடல்களை அடக்கம் என்று வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. அடக்கம் செய்வதற்கான பொறிமுறையை உடல் தகன முறை விதந்துரைக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய கோவிட் தொற்றுக்குள்ளாகிய 276 முஸ்லிம்களின் பூத உடல்கள் தகனம் செய்யப்பட்டன. பின்னர் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அவ்வாறான நபர்களுக்கு மிகவும் மட்டுப்பாடுகளுடன் கூடிய நல்லடக்கத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டது. 2021 ஜூலை மாதத்தில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் அப்போதிருந்த நீர்வளங்கள் அமைச்சால் ஆற்று நீர், மருத்துவமனைகள், தனிமைப்படுத்தல் நிலையங்கள் மற்றும் ஏனைய இடங்களிலிருந்து வெளியேற்றப்படும் அசுத்த நீர் உள்ளிட்ட கொழும்பு கண்டி நீரியல் பிரதேசங்களில் SARS-CoV-2 வைரஸ் அடையாளம் காண்பதற்கான ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த ஆய்வின் பிரகாரம் மேற்புற நீரில் எவ்வித வைரஸும் இல்லாமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2024 மார்ச் மாதத்தில் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் கீழ் காணப்படும் நீர் தொழில்நுட்பத்திற்கான சீனா இலங்கை ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி மற்றும் மாதிரி நிலையத்தின் மூலம் 2வது கற்கையும் பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் சம்பவம் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிலைமைகளை தவிர்த்து கொள்வதற்கான ஏதேனும் ஒரு ஆளுக்கு அல்லது உறவினருக்கு தமது சுயவிருப்பின் பிரகாரம் உயிரிழந்தவர்களின் உடலை நல்லடக்கம் செய்வதற்கோ அல்லது தகனம் செய்வதற்கான தெரிவுக்கோ இடமளிக்கும் வகையில் சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தேவையாயின் மருத்துவ பீடங்களுக்கு சடலங்களை வழங்குவதற்குமான சட்டத்தை அறிமுகப்படுத்துவதும் பொருத்தமானதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இது எப்படியோ 276 இஸ்லாமிய சகோதரர்களது, 276 முஸ்லீம் நண்பர்களது உடல்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டிய உடல்கள் தகனம் செய்யப்பட்டது. இப்படி இருக்கும்போது ஜனாசா எரிப்புக்கும் கருப்பு ஜூலைக்கும் மன்னிப்பு கோருகிறோம் சபையில் நீதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கோவிட் பெருந்தொற்றினால் உயிரிழந்த முஸ்லீம்களின் ஜனாசாக்கள் பலவந்தமான முறையில் தகனம் செய்யப்பட்டமைக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் முஸ்லீம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருகிறோம். அத்துடன் 41 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கருப்பு ஜூலை
சம்பவத்திற்கும் தமிழ் மக்களிடம் நாட்டின் பிரஜை என்ற ரீதியில் மன்னிப்பு கோருகிறேன் என மன்னிப்பு கோரினால் எல்லாம் முடிஞ்சிட்டு மன்னிப்பு கோருகிறேன் என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சபையில் தெரிவித்தார். அரசியலமைப்பின் 19வது திருத்தம் ஊடாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரங்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதாவது நிறைவேற்றுத்துறையின் ஒரு சில அதிகாரங்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பாக்கப்பட உள்ளன. இது எப்படி இருக்கும்போது 1983ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி இலங்கைக்கு கரும்புள்ளியாக காணப்படுகின்றது. 41 வருடங்களுக்கு முன்னர் நேர்ந்த சம்பவங்கள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தின. அக்காலப்பகுதியில் நாங்கள் அரசியலில் ஈடுபடவில்லை. இருப்பினும் நாட்டு பிரஜை என்ற ரீதியில் தமிழர்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் என்று விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். முஸ்லிம் சமூகத்தின் ஜனாசாக்கள் பலவந்தமான முறையில் தகனம் செய்யப்பட்டமைக்கு மன்னிப்பு கோரும் வகையில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே முஸ்லிம் சமூகத்திடமும் மன்னிப்பு கோருகிறோம் என்றும் தெரிவித்தார். இப்போ எங்களோட தாத்தா மட்டுமில்லை, எங்களோட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், இன்னும் பல குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசதியாகவும் ஆடம்பரமாகவும் 83க்கு முதல் வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அவர்கள் அனைவரது சொத்துக்களும் சூறையாடப்பட்டது, அழிக்கப்பட்டது. இப்போ அதற்காக மன்னிப்பு கோருகிறார்கள். சரி, இனி அது அழிந்தது தான், மீண்டும் அதை உருவாக்க முடியாது. இருந்தாலும் கூட மன்னிப்பு கேட்கிறார்கள். மன்னிப்பு கொடுக்க வேண்டியதும் அதை மறுக்க வேண்டியதும் மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. சரி, அடுத்ததாக கருப்பு ஜூலை கலவரத்தினால் ஏற்பட்ட உளவியல் பாதிப்பு நீடிக்கும். அதான் உண்மை. ஆம், நீதிக்கான போராட்டம் தொடரும் என்கிறார் பிரிட்டன் எம்பி உமா குமரன். இவர்தான் புதிதாக பிரிட்டன் எம்பியாக நியமிக்கப்பட்ட அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த இலங்கை பின்புலமுள்ள ஒரு பெண். கருப்பு ஜூலை கலவரத்தினால் ஏற்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்பு அடுத்தடுத்த தலைமுறைகளை கட்டுப்படுத்துவதாகவும் அவற்றை ஒருபோதும் மறக்க முடியாது எனவும் அடுத்தடுத்த தலைமுறைகளாக கடத்தப்படுவதாகவும் அவற்றை ஒருபோதும் மறக்க முடியாது எனவும் பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் இவ்விடயத்தில் நீதிக்கான தமது போராட்டம் தொடரும் எனவும் உறுதியளித்தார். 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரம், இந்த கருப்பு ஜூலை கலவரம் என்பது மிக மோசமான விதத்திலே தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எனவே இந்த கருப்பு ஜூலை கலவரம் அரங்கேறி நேற்றுடன் 41 வருடங்கள் கடந்திருந்தன. தமிழர்கள் மத்தியில் மிக மோசமான தாக்கத்தையும் தமிழர்கள் வரலாற்றில் முக்கிய திருப்பங்களையும் ஏற்படுத்திய கலவரங்கள் தொடர்பில் இன்னமும் நீதியோ பொறுப்பு கூறலோ நிலைநாட்டப்படவில்லை. இது குறித்து அண்மையில் பிரிட்டனில் நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவான முதலாவது தமிழ் பெண் என்ற பெருமையை பெற்றுக்கொண்ட உமா குமாரன் அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்று ஏற்றுள்ளார். அப்பதிவில் அவர் கருப்பு ஜூலை கலவரங்களை அடுத்து தமிழ் மக்கள் உலக நாடுகளுக்கு புலம்பெயர்ந்ததாகவும் அவர்கள் இன்னமும் நீதிக்காக காத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கிழக்கு லண்டனில் பிறந்த உமா குமாரனின் பெற்றோர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்ற போதிலும் போரின் விளைவாக பிரிட்டனுக்கு புலம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதன்படி கருப்பு ஜூலை கலவரங்களின் போது இடம்பெற்ற கொடுமைகள் குறித்து தனது பெற்றோர் தனக்கு கூறியிருப்பதாக எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ள உமா குமாரன், அக்கலவரங்களால் ஏற்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்பு அடுத்தடுத்த தலைமுறைகளாக கடத்தப்பட்டு வருவதாகவும் அவற்றை ஒருபோதும் மறக்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கின்றார். அவர் மட்டுமல்ல, அவருடைய தந்தை மட்டுமல்ல, பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. பல குடும்பங்கள் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டது. பலருடைய வியாபாரம் முற்றுமுழுதாக எரித்து நாசமாக்கப்பட்டது. கடைகள் சூறையாடப்பட்டது. செட்டியார் தெருவில் தங்க நகைகளை
மூட்டைகளில் அள்ளி கொண்டு ஓடினார்களாம் இன்றைய கோடீஸ்வரர்கள், அன்று ஏழைகளாக இருந்தவர்கள். எல்லாம் சொல்கிறாங்க. செட்டியார் தெருவில் ஒரு கடை முதலாளி ஒருவர் என்னிடம் சொல்கிறார், அந்த காலத்தில் தம்பி நாங்கள் ஓடும்போது எங்களுக்கு முன்னால் ஓடினவங்க மூட்டை மூட்டையாக நகைகளை எடுத்து கொண்டு ஓடுனதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம் தம்பி. சரி, அப்படி இருக்கும்போது இந்த கருப்பு ஜூலை தொடர்பாக கிளிநொச்சியில் கூட ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது, அதையும் பார்க்கலாம். கிளிநொச்சியில் கருப்பு ஜூலை 41வது நினைவேந்தல் நிகழ்வு. கருப்பு ஜூலை படுகொலை 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் கட்சியின் மாவட்ட பணிமனையான அறிவகத்தில் இடம்பெற்றது. கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அருணாச்சலம் வேள மாளிகிதன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் வடக்கு மாகாண சபை கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜாவும் அதே போன்ற எழுத்தாளரும் ஆசிரியருமான தீபச்செல்வன் ஆகியோரும் கலந்து கொண்டதாகவும் நிகழ்வில் கலந்து கொண்டோரின் படங்களும் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது. 41வது நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சியிலே கருப்பு ஜூலை, அதே போன்று அந்த செய்தி தொடர்கின்றது. அதே போன்று கொழும்பு பொரல்ல கனத்த மைதானம், இந்த மயானம் இருக்கின்றது, அதற்கு அங்கும் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கருப்பு ஜூலை கலவரத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு தெற்கு சகோதரத்துவம் எனும் அமைப்பினால் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு பொரல்ல பொது மயானத்திற்கு முன்பாக உள்ள சுற்றுவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவு கூறல் நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட படமும் இன்று வெளியாகி இருக்கின்றது. KJ சுஜீவ குமாரின் படம் அவ்வாறு வெளியாகிறது. இப்படி இந்த கருப்பு ஜூலையை பற்றி நாங்கள் பல செய்திகளை பார்த்தோம். அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள், மன்னித்து விடுங்கள், ஏதோ நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள். அதே போன்று இந்த ஜனாசா எரிப்புக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள். அந்த மன்னிப்பு கேட்பதுக்கும் அதாவது அரசாங்கமாகவோ ஒரு தனிப்பட்ட நபரோ சாதாரணமாக மன்னிப்பு நான் மன்னிக்கிறேன், என்ன எல்லாரும் மன்னிச்சுக்கிறேங்க, இது தெரியாமல் எடுத்த முடிவு என்று கேட்க முடியாதான். அதற்கும் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து அதை அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுதான் இந்த மன்னிப்பையும் கேட்க வேண்டும். சரி, ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது சமகி ஜன பலவேகி, இந்த சமகி ஜன பலவேகிய கட்சிக்கு ஏற்கனவே எல்லா கட்சிகளும் அவர்களுடன் தான் இருக்கிறார்கள். நான் இப்பொழுது சொல்வது இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி, அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இப்படி எல்லா கட்சிகளும் சமகி ஜன சந்தானே என்று கூறப்படுகின்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியோடு தான் இருக்கின்றார்கள். மீண்டும் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்பதை இந்த இலங்கை மக்களுக்கு காட்டுவதற்காக மீண்டும் ஒரு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடப் போகிறார்கள். ஐக்கிய மக்கள் கூட்டணி 8ஆம் தேதி கைச்சாத்தாகும். 30க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இணைவர் ரஞ்சித் மத்தும பண்டார் தெரிவிப்பு. உத்தேச தேர்தல்களை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய ஐக்கிய மக்கள் கூட்டணி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கைச்சாத்திடப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. 30க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இணைவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் இன்னும் 30 பேர் அதிகமாக இணைய போகின்றார்கள். இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து வந்தவர்கள் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தான் இதனை தெரிவிக்கிறாங்க. அதாவது சிங்கள, தமிழ், முஸ்லீம் என சகல சமூகங்களையும் சேர்ந்த தரப்பினரை இணைத்து கொண்டு இக்கூட்டணியை அமைப்போம். நாட்டில் உள்ள சகல இனத்தவர்களையும் சகல மதத்தவர்களையும் இணைத்து கொண்டே DS சேனாநாயக்க 1946ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியை ஸ்தாபித்தார். இன்று சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக நாட்டில் உள்ள சகல இனத்தவர்களையும் சகல தரப்பினரையும் இணைத்து கொண்டு இந்த கூட்டணியை ஸ்தாபிப்பார். இது வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி கொழும்பில் கைச்சாத்திடுவோம். நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சனை, சட்டத்தின் ஆட்சியில் உள்ள வீழ்ச்சி, விழுமியம் என்பனவற்றுக்கு பதிலளிக்கும் விதமாக எமது கொள்கைகள் இருக்கும். அதே நேரத்தில் ஊழல் இல்லாத நாடு குறித்து சிந்திக்கும் பல தலைவர்கள் இக்கூட்டணியில் இணைந்து கொள்ள உள்ளனர்.
30க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்மோடு கைகோர்க்க உள்ளார். அது இந்த சமகி ஜன பலவேகிய, அப்படி என்றால் அது சமகி ஜன சந்தானே என்று கூறப்படுகின்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியை 8ஆம் தேதி அவர்கள் புதிதாக 30 பேருடன் களமிறங்க போகிறார்களாம். சரி, இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பொதுஜன பெரமுனவின் கட்சிக்காரர்களையும் நெலும் மாவட்டத்தில் உள்ள பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்திற்கு அதன் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச அழைத்திருந்தார். அங்கே வந்தவர்களில் பாதி பேர் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரவு என்றும், ஏனைய பாதி பேர் இல்லை, நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அந்த வேட்பாளருக்கே நாங்கள் ஆதரவு என்று தெரிவித்தார்கள். அங்கே என்ன நடந்தது என்பது தொடர்பாக ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்க நம் நாடு தொடர்கிறது. நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற அந்த கூட்டம் முடிந்து வெளியே வந்த பிரசன்ன ரணதுங்க, அதே போன்று திஸ்ஸ குட்டியாராஜ், இப்பொழுது இந்த மேடைகள் எல்லாம் அவர்தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வீர பேச்சாளர். இப்படி தான் அவருடைய பேச்சுகள் எல்லாம் அனல் பறக்கும். அப்படிப்பட்ட பேச்சாளர் தான் திஸ்ஸ குட்டியாராச்சி. அவர் பேசும் வார்த்தைகள் வேறு விதமாக இருக்கும், அது வேறு கதை. ஆனால் அவருடைய சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனவே திஸ்ஸ குட்டியாராச்சியும் பிரசன்ன ரணதுங்கவும் வெளியே வந்தார்கள். ஊடகவியலாளர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். பிரசன்ன ரணதுங்கவிடம் கேட்டார்கள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக இங்கே கூற முடியுமா என்று. இல்லை, நான் இந்த பூமியில் வைத்து அல்லது இந்த இடத்தில் வைத்து நான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு என்று கூற மாட்டேன், வெளியே வாருங்கள் கூறுகின்றேன் என்று பிரசன்ன ரணதுங்க கூறினார். காரணம், அது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயம் என்பதால் இந்த இடத்தில் வைத்து நான் கூற மாட்டேன், வெளியே வாருங்கள் கூறுகிறேன் என்றார். அதே போன்று திஸ்ஸ குட்டியாராச்சியிடம் கேட்டார்கள், நீங்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றீர்கள், ஆனால் பிரசன்ன ரணதுங்க இன்னும் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார், இருவரும் வேறு வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றீர்கள், ஆனால் ஒரே கட்சியில் இருக்கின்றீர்களே என்று கேட்டதற்கு திஸ்ஸ குட்டியாராச்சி சொல்கின்றார், பிரசன்ன ரணதுங்க அவ்வாறு தான் சொல்வார், ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பார், ஜனாதிபதியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என நினைப்பார், ஏனென்றால் அவர் அமைச்சர், அவர் கேபினட் அமைச்சர், அவர் சொல்லிதான் ஆக வேண்டும் என்று திஸ்ஸ குட்டியாராச்சி சொல்கின்றார். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் எந்த பதவியையும் வகிக்கவில்லை, அரசாங்கத்தின் அமைச்சர்களாக நாங்கள் இல்லை, ஆகவே நாங்கள் கட்சியின் நிலைப்பாடுக்கு மதிப்பளிக்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். எதை எப்படியோ அதே கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் ஆகிய மஹிந்த ராஜபக்ச வந்தார். மஹிந்த ராஜபக்சவிடம் கேட்கப்பட்டது, என்ன ஐயா, எப்போது சொல்ல போறீங்க உங்களுடைய கட்சியின் வேட்பாளரை, ஜனாதிபதி வேட்பாளரை என்று கேட்டதற்கு, அதுக்கு நேரம் இருக்கின்றது, அவசரப்படாதீங்க என்று சொன்னார். சரி, அப்படி என்றால் நாமல் ராஜபக்சவை போடுவதற்கு அல்லது நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதற்கு கதைகள் அடிபடுகின்றதே உண்மையா, அவருக்கு அது அவரிடமே கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு சொன்னார், அவருக்கு இன்னும் காலமும் வயதும் இருக்கின்றது என்றார். இது எப்படியோ இன்னும் சில நாட்களில் யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பது தெரிய வரும். ஆனால் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கையளிக்கும் திகதியையும் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியையும் அறிவித்த பின்னர் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களது பட்டியல்கள் வெளியே வரும். நாமல் ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடப் போவதாக கதைகள் வெளியாகின்றதே உண்மை என்று கேட்டதற்கு, என்னுடைய வேலை அல்லது என்னுடைய டியூட்டி ஜனாதிபதி வேட்பாளராக வருபவருக்கு ஆடை தைப்பது தான், அந்த ஆடையை நான் தைப்பது தான் என்னுடைய வேலை, நான் ஆடையை அழகாக தைத்து கொடுப்பேன், யார் அதை அணிகின்றார்களோ அணிந்து அதில் வெற்றி பெறட்டும் என்று அவர் தெரிவித்தார். அது சிங்கள பத்திரிகைகளில் வந்திருக்கின்றது, தமிழ் பத்திரிகையில் அந்த செய்தியை காணவில்லை. எது எப்படியோ இந்த சாணக்கியன் இருக்கிறார் தெரியுமா, ராசமாணிக்கம் சாணக்கியன், இவரை கொலை செய்வதற்கு ஒரு இராஜாங்க அமைச்சர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இராஜாங்க அமைச்சர் முயற்சிகளை மேற்கொள்கின்றார். யார் அது பார்க்கலாம். என்னை கொலை செய்ய இராஜாங்க அமைச்சர் சதி, சாணக்கியன் சபையில் முறைப்பாடு. என்னை படுகொலை செய்வதற்கு இராஜாங்க அமைச்சர் ஒருவர் சதி செய்வதாக இணையதள செய்தி சேவை ஒன்றில்
வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ள செய்தி குறித்து பாதுகாப்பு தரப்பினர் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் மனித படுகொலையுடன் தொடர்புடையவர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவிக்கிறார். யார் அந்த இராஜாங்க அமைச்சர் என்ற கேள்வி இருக்கிறது. சரி, பார்ப்போம் யார் அது என்று. என்னை படுகொலை செய்வதற்கு இராஜாங்க அமைச்சர் ஒருவர் சதி செய்வதை வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு ஒன்று கண்டுபிடித்துள்ளதாக தனியார் இணையதள செய்தி சேவை கடந்த 20ஆம் தேதி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியின் உண்மைத்தன்மை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அச்செய்தி பாரதூரமானது. இந்த விடயம் தொடர்பில் நான் சபாநாயகருக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளேன். என்னை படுகொலை செய்வதற்கு சதி செய்வதாக கூறப்பட்டுள்ள இராஜாங்க அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை படுகொலை செய்தமை மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபட்டவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த செய்தி தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்துகின்றேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்தவர், அதே போன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையவர் யார்? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அவர் யார் என்று. இவ்வருடம் பாராளுமன்றம் கலைக்கப்படவே மாட்டாது, பொது தேர்தலும் இடம்பெறாது, அரசாங்கம் அறிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு மாத்திரமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாண்டில் ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமே இடம்பெறும், பாராளுமன்றமும் கலைக்கப்படாது, பொது தேர்தலும் நடத்தப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே தான் தெரிவிக்கிறார். ஆனால் ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார், ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பாராளுமன்றத்தை கலைக்க மாட்டேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வரவு செலவு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காலம் தாழ்த்தப்படாமல் தேர்தல் நடத்தப்படும். ஆனால் 2 தேர்தல் நடத்துவதற்கு இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படவில்லை. 2 தேர்தல் நடத்த முடியாது. இங்கே 10 பில்லியன் என்றால் இன்னும் ஒரு 10 பில்லியன் தேவை, 20 பில்லியன் எங்கேயா போகிறது? எனவே இப்போதைக்கு 10 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு. எனவே அந்த 10 பில்லியனில் இந்த ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே நடக்கும். அதே போன்று ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார். ஜனாதிபதியிடம் கேட்கப்பட்டது, வெள்ளிக்கிழமை இரவு பாராளுமன்றம் கலைக்கப்பட போவதாக. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது உண்மையான இல்லை அப்படியெல்லாம் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பயவென்னேப்பா மம பார்லிமென்த்துவ விசுவாரின்னே, பயப்படாதீர்கள், நான் பாராளுமன்றத்தை கலைக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்திருக்கிறார். அப்போ பாராளுமன்றத்தை கலைப்பது பொய் அல்லது ஒரு வதந்தி என்பதை உண்மை. சிறை செல்ல நான் தயார், ஆர்ஷடி சில்வா தெரிவிப்பு. விஎஃப்எஸ் விசா விவகாரம் தொடர்பில் நான் பொய்யான அறிக்கையை முன்வைத்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கிறேன். இந்த விடயத்தின் உண்மையை மக்களுக்காக வெளிப்படுத்தினேன். ஆகவே மக்களுக்காக சிறை செல்லவும் தயாராக இருக்கிறேன். அறிக்கையை மீள் பரிசீலனை செய்து பதிலளிக்கிறேன். அதுவரை குழுவின் தலைவர் பதவியை யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என அரச நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஆர்ஷடி சில்வா சபையில் தெரிவித்திருக்கின்றார். எனவே யாராவது இதை எடுங்க ஐயா, இது செய்ய இயலாது, இது நீங்கள் என்னை அச்சுறுத்துறீங்க, அதில் தவறு இருப்பதாக சொல்கிறீங்க, அப்படி என்று நான் இதை விட்டு நான் விலகிக் கொள்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது சர்வதேச தேயிலை மாநாடு ஜனாதிபதி தலைமையில் நாளை கொழும்பில் ஆரம்பம். இலங்கையில் நடத்தப்படுகின்றமை மகிழ்ச்சி என்கிறார் தேயிலை ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் கணேஷ் ஈஸ்வர். 2024ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தேயிலை மாநாடு இம்முறை இலங்கையில் நடைபெறுகின்றமை மகிழ்ச்சி அளிக்கின்றது என தேயிலை ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவரும் தேயிலை சபையின் இயக்குநருமான கணேஷ் ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இப்படியெல்லாம் இந்த தேயிலை சம்பந்தமான மாநாடுகள் நடக்குது தானே. இதில் இந்த தேயிலை கொழுந்து பறிக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு 50 பேராவது அழைத்து அந்த மாநாட்டுக்கு அழைப்பார்களா என்ற ஒரு ஆசை எனக்கு மட்டுமில்லை, எல்லோருக்கும் இருக்கும். இப்படி அழைப்பார்களா என்று கேட்டால் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், அழைப்பார்களா இல்லையா என்று. பொலிஸ்மா அதிபர் தொடர்பாகவும் அதே போன்று ஒரு செய்தி இருக்கின்றது. அது தொடர்பான தீர்மானம் இன்று நீதிமன்றம் வழங்க இருக்கின்றது. பொலிஸ்மா அதிபர் தொடர்பாக அதற்கு முதல் ஏற்கனவே பங்களாதேஷிலே மிகப்பெரிய ஒரு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்து தற்போது ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கின்றது. கொஞ்சம்
அமைதியாக இருக்கின்றது. இருந்தாலும் பங்களாதேஷில் இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் கிடையாது, தேவை ஏற்படின் அழைத்து வரவும் நடவடிக்கை என வெளிநாட்டு அலுவல்கள் வேலைவாய்ப்பு அமைச்சர், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவிக்கிறார். ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பொலிஸ்மா அதிபருக்கு எதிரான மனு இன்று தீர்மானத்தை அறிவிக்க உள்ள நீதிமன்றம். பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னகோன் நியமிக்கப்பட்டமைக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கும் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான ஆரம்ப கட்ட பரிசீலனைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மனுதாரர்கள் கோரியிருக்கும் இடைக்கால தடை உத்தரவை விதிப்பதா, அதேபோன்று இந்த மனுக்களை விசாரணைக்கு ஏற்பதா என்ற தீர்மானங்களை உயர்நீதிமன்றம் இன்று அறிவிக்க உள்ளது. இது எப்படியோ அண்மையில் கூறப்பட்டது, இந்த மாதிரியான ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்க உள்ள இந்த சூழ்நிலையில் பொலிஸ்மா அதிபரது பதவியை இடைநிறுத்தினால் பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படக்கூடிய அல்லது பாதுகாப்பு ஒழுங்கு விதிகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டது. நேற்று காலை நான் வரும்போது இங்கே அலுவலகத்திலும் வந்து கூறியிருந்தேன், ஒரு முச்சக்கர வண்டியிலே 33 வயதான நபர் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் கொலை செய்யப்பட்டிருந்தார். நான் வரும்போது அதிகாலை 4 மணி இருக்கும். 4 மணி நேரத்திலே போலீசார் எல்லாம் அந்த ஸ்தலத்துக்கு வந்திருந்தார்கள். அந்த செய்தி இன்று வந்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையிலே. வார்ட் பிளேஸ் பகுதியில் முச்சக்கர வண்டியில் ஆணின் சடலம் மீட்பு. கொழும்பு வார்ட் பிளேஸ் பகுதியில் உள்ள தேசிய பல் வைத்தியசாலைக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் நேற்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது. இதன் போது தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தவர் 33 வயதுடைய பலவின் கொடகவெல பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஒரு ஆட்டோ சாரதியாக அவர் பணிபுரிகின்றார். இது தொடர்பாக இந்த ஆட்டோ சாரதியின் உரிமையாளர் அவருடைய மைத்துனர், எனவே அவர் தெரிவித்திருக்கின்றார், என்னுடைய முச்சக்கர வண்டியை அவர் வாடகை முறையிலே பாவித்து வருகிறார் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார். எதற்காக கொல்லப்பட்டார், ஏன் கொல்லப்பட்டார் என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் போலீசார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவிகளை கண்காணித்து வருகின்றார்கள். அதன் மூலமாக பரிசீலனை விசாரணை நடத்துவதற்கு. சரி, இப்படி இருக்கும்போது இந்த கஷ்டமான காலத்தில் நாங்கள் என்ன செய்வது, எங்களுடைய நகைகள் எல்லாம் நாங்கள் அடவு வைக்கின்றது. ஆனால் நீங்கள் வங்கிகள் அல்லாத, அதாவது அரச வங்கிகள் அல்லாத அல்லது தனியார் வங்கிகள் அல்லாத வேறு வங்கிகளில் அதாவது தனியார் அடவு நிலையங்களில் அடகு வைத்தவர்களுக்கு இந்த சலுகை இல்லை. வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்தவருக்கு விசேட சலுகை. என்ன செய்ய போகிறாங்க, வங்கிகளில் தங்க ஆபரணங்களை அடகு வைத்த நபர்களுக்கு சலுகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த காலத்தில் நாட்டில் நிலவிய கடுமையான பொருளாதார நெருக்கடியில் அனைத்து பிரிவுகளும் நேரடியாக அல்லது மறைமுகமாக பாதகமான தாக்கத்துக்கு உள்ளானார்கள். அதன் விளைவாக தங்க நகைகளை அடகு வைத்தல் வேகமாக அதிகரித்துள்ளது. 2019 ஆண்டில் 210 பில்லியன் ரூபாய் அளவில் இருந்த அடகு முற்பண நிலுவைத் தொகை 2004 ஆண்டு மார்ச் மாதம் அளவில் 571 பில்லியன் வரை அதிகரித்தது. ஆகவே வாடிக்கையாளர்கள் தனிநபர் அடிப்படையில் 2024 ஆண்டு ஜூன் மாதம் 30 அல்லது அதற்கு முன்னர் உரிமம் பெற்ற வங்கிகளில் பெற்ற முற்பணத்திற்கு வருடாந்தம் 10% உச்ச எல்லைக்குட்பட்ட சலுகை வட்டியை திரைசேரியிலிருந்து வழங்குவதற்கு பொருத்தமான வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. 1 லட்சம் தான், அதை விட கூட தர மாட்டாங்க. 1 லட்சம் அதுக்கான வட்டி, 1 லட்சத்துக்கு குறைவான நகைகளுக்கான வட்டி வீதங்கள். இப்படி இருக்கும்போது நிர்வாணமாக சோதனைக்கு உட்படுத்தும் கைதிகள். ரோஹண பண்டார எம்பி தெரிவிப்பு, நீதி அமைச்சர் கடும் எதிர்ப்பு. நீதிமன்ற விசாரணைக்கு சென்று சிறைக்கு திரும்பும் ஆண் மற்றும் பெண் கைதிகள் நிர்வாணமாக சோதனைக்குட்படுத்தப்படுகின்றார்கள் என எதிரணியின் உறுப்பினர் ரோஹண பண்டார குறிப்பிட்ட கருத்துக்கு நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அலுவலக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் இல்லை என்று. ஆனால் ரோஹண பண்டார் சொல்லியிருக்காரு அப்படித்தான் ஐயா இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். அடுத்து இந்த 5000 ரூபாய் இடைக்கால கொடுப்பனவு தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கின்றது, பார்க்கலாம். இடைக்கால கொடுப்பனவாக 5000 ரூபாவை வழங்குங்கள், ராதாகிருஷ்ணன் எம்பி கோரிக்கை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பான நீதிமன்ற வழக்கில் தீர்வு கிட்டும் வரை இடைக்கால கொடுப்பனவாக 5000 ரூபாவை வழங்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க
வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரிக்கெட் அணி இலங்கைக்கு வந்திருக்கின்றது. எனவே 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. அந்த போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு சியத்த டிவி தயாராக இருக்கும் நிலையில் இலங்கை அணியின் தலைவராக வனிந்து அசரங்க T20 செயற்பட்டார். அது மாற்றப்பட்டு அசலங்கவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்திய தொடருக்கான இலங்கை அணி அறிவிப்பு தலைவராக சரித் அசலங்க நியமனம். இந்திய அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இலங்கை அணி தலைவராக சரித் அசலங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அனுபவ வீரரான தினேஷ் சண்டிமால் மற்றும் LPL தொடரில் வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை வென்ற சமிந்து விக்ரமசிங்க, குசால் பெரேரா, அவிஷ்க பெர்னாண்டோ ஆகியோரும் 16 பேர் கொண்ட குழுவில் பெயரிடப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்கிறது. JVP அல்லது தேசிய மக்கள் முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினரான சமரசிங்க, வசந்த சமரசிங்க அண்மையிலே ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த காலை நேரங்களில் பத்திரிகை வாசிப்பவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவோம் என்று கூறியவர் கொஞ்சம் வேறு விதமாகவும் ஒருவரை மிரட்டியிருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அட்சன் சமரசிங்கவை மிரட்டியதாக அட்சன் சமரசிங்க அவர்கள் CIDயில் புகார் செய்திருக்கின்றார். தினமின பத்திரிகையில் அந்த செய்தி வந்திருக்கின்றது, பார்க்கலாம். ஜாவிபே மரண தர்ஜனே ගැන அட்சன்கேன் CIDයට පැමිණිල්ලක්. அதாவது JVPயின் இந்த கொலை அச்சுறுத்தல் தொடர்பாக அது தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. கொலை அச்சுறுத்தல் தொடர்பில் போலீசில் அட்சன் முறைப்பாடு, சைபர் கிரைம் போலீசாரால் விசாரணை ஆரம்பம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அட்சன் சமரசிங்கவுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் JVP மத்திய குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அட்சன் சமரசிங்க செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சரி, இப்படி இருக்கும்போது இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். மற்றும் ஒரு நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.